வணக்கம் என் மக்களே, சகோதர சகோதரிகளே. பொங்கல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சிறப்பாக எனக்கு போய்கிட்டு இருக்கு. இது இன்னொரு டிஷர்ட்டு, இது போக இந்த காலில் எடுத்த வேஷ்டி சட்டையில் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி உட்காந்துருக்கேன். உங்கள் மாமா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ ஸோ மச். இதை எடுத்து கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நட்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதை பற்றியும் இப்போ கவலைப்பட போகிறதாவே இல்லை. காரணம் என்னென்னா, காலையிலேருந்து எனக்கு எங்கேருந்து எந்த ஃபோனும் வரல. என் மயங்கிட்ட இருந்த மாத்திரம் ஒரு ஃபோன் வந்துச்சு. டீவு காசு எப்போ தர்றீங்க? தேதி 15 ஆகி போச்சு. 17ஆம் தேதி டீவுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஒரே ஒரு ஹேப்பி பொங்கல். அப்பா எப்படி இருக்கீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா. அம்மாவை பார்த்தீங்களா? இப்போ தம்பியை பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. மொத்தத்துக்கு அவளும் கேட்கல, அவனும் கேட்கல. என் குடும்பத்திலேருந்து யாருமே என்னை மதிக்கலை, என்னை ஒரு மனுஷனாகவே நினைக்கலை. அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? இருக்கிற இடத்துல ஒரு பக்கமாக இனிமேல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்கல்ல, அதை மாதிரி இங்கே இருக்கம்மா எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது. எனக்கு தேவை என்ன, அதை நிறைவேற்றி தர்றதுக்கு சூர்யா இருக்கா. அவள் பாணியில் அவள் கூட சேர்ந்து ஒரே மாதிரி ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்னை கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன, எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை நேற்று தேவையான பணம் 3000. 3ங்கிறத பார்த்துக்குங்க. வாங்கின சோறுக்கு எனக்கு இப்படி 3 நாமத்தை போட்டாங்க. அவ்வளோதான். உன்னை நாங்கள் எதிர்பார்த்ததே அந்த 3000 ரூபாய்க்கு தான். கூப்பிட்டாங்க, போனேன், பணத்தை கொடுத்தேன், வந்தேன். இப்போ வரைக்கும் அந்த பேரனுக்கு நருட்டோ ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று அவன் கேட்டான் தெரியுமா, அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னேனே. எடுத்து கொடுத்துருந்தாங்க. வீடியோ காலில் உங்கள் பேரனை பாருங்கள். புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். இந்தாங்க, நாங்கள் கரும்பு வாங்கியிருக்கோம், நாங்கள் புது ட்ரெஸ்ஸு நானும் போட்டிருக்கேன், அச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட காட்டலாம்ல. இல்லை நான் என்ன அந்தளவுக்கு அந்த வீட்டுக்கு போகிறேன், வீடே வெறிச்சோன்னு கிடந்துச்சு. சரி, இத்தனை நாள் அங்கே உட்காந்து கத்திக்கிட்டே கிடந்தா. இன்றைக்கி ஆள் இல்லாமல் அந்த வீடு சும்மா வெறும் வீடாக கிடக்கு. இருந்துட்டு போகுது. நான் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பேன். துணிமணி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா எடுத்துகிட்டு, பேக் பண்ண துணிகளை பூரா எடுத்துகிட்டு நேராக கிளம்பி அவங்க சம்பந்தக்காரம்மா வீட்டில் போய் எல்லாத்தையும் வச்சுக்கிறட்டும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதனால் எனக்கு இங்கே வீட்டில் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னங்கிறதையும் ஓப்பனாக அவங்க முன்னால் நான் உடச்சி விட்டுறேன். காலையிலேருந்து எந்திரிச்சா எல்லா வேலையும் பார்த்தா. சாம்பார் வச்சா, முட்டைக்கோசு பொரிச்சா, ரசம் வச்சா, அப்பளம் பொரிச்சா. இங்கே வாங்க சொல்கிறேன்னு கோச்சுக்கிற வேணாம், நீங்களே பாருங்கள். எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவள் எதுவுமே செய்யலை. அவள் இன்னும் ரெடியாகவும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா அப்பளம், இங்கே பார்த்தீங்களா சாம்பார், ரசம், இது ஏதோ ஒரு பொரியல், இது ஏதோ ஒரு பொரியல். ஆக எல்லாம் வச்சவன், ஐயோ என்ன இவ்வளோ அப்பளம் பொரிக்கிறதுக்கு இம்புட்டு எண்ணெயா? அரைச்சட்டி எண்ணெயை ஊற்றிருக்கா. ஏதோ அரபு நாட்டு சேக்கு கிட்ட கல்யாணம் பண்ணி போனாமா நீ. இங்கே வருங்க, அவள் இருக்கிற நிலைமையை பற்றிக்கல எப்படி இருக்குன்னு. ஒரு வேலை வாக்கலைன்னு இல்லை, குளிக்கலை, ரெடி ஆகலை, எதுவும் பண்ணலை. ஆனால் வீட்டு வேலை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கா. எதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறா, ஏன் இப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியலை. சரி, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னு கேளுங்க, எனக்கு தேவை என்ன, 3 வேளை சோறு கிடைக்கிற இடத்துல கிடச்சா போதும். நிம்மதியாக சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன். 2வது, ஒருத்தன் ஒரு பக்கம் வந்துட்டான்னா அவன் சரி ரைட்டு, குடும்பம், பிள்ளை, குட்டி, பேரன் யாரோட நினப்பும் இல்லாமல் சரி நம்ம வீடே கதின்னு கிடக்குறானே, சரி காலையில் எந்திரிச்சு ஒரு இல்லை இவளாவது ஏதாவது செய்யணும், இல்லைன்னா இவ கூட இருக்கிற இவங்க அம்மாவாவது ஏதாவது சொல்லணும். சரிம்மா, அவரும் பாவம் காலையிலேருந்து அங்கேருந்து வீடியோ போட்டு வந்திருக்கிறாரு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா, காலையில் டிஃபனு ஒன்றும் கிடையாது. காலையில் வந்தேன், உட்காந்தேன், என்னப்பா பண்ணேனே, சோறு ரெடியாகும், கூப்பிட்றேன், தின்னுட்டு போய் படு அப்படின்ட்டா. அந்த ஃபோனை எடு. நீங்களுக்கு என்ன தான் பேதி வருமோ கொள்ளை வருமோ தெரியாது. இந்த எடுத்தவொன்னே கட் பண்ணிடுவாங்க பெண்ணைங்க. ப்ரைவேட் நம்பர் வேறு இதில் போங்கடா. நான் வீடியோ போடும்போது இப்படி தான் பண்ணுறீங்க, மற்ற நேரமும் இப்படி தான் பண்ணுறீங்க. அதனால் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, நீயே கதின்னு வந்துட்டேன்ல, அப்போ நீ என்ன பண்ணணும், எனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு நீயே ரெடியாகு. பிள்ளைகளுக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நேற்றுலேருந்து கூவுன்னு கூவுறேங்க. இதே மாதிரி ஒரு வேஷ்டி சட்டை எடுப்பா, அழகாக சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது. திலீபாவுக்கு ஒரு செட்டெடு, அழகாக குடும்பமாக உட்காந்து வீடியோ போடுவோம். சாயங்காலத்துக்கு மேலே ஒரு கேக்கு வெட்டுவோம், இல்லைன்னா வா ஒரு படத்துக்கு போவோம்.
இல்லைன்னா வாங்க பக்கத்தில் இம்மையில் நன்மை திருவார் கோவில் இருக்குது, அழகர் கோவில் இருக்குது, ஏதாவது ஒரு கோவில் குளத்துக்கு போவோம். சரி அங்கிட்டு கூட வேணாம், இந்த இருக்குது தடிக்கி விழுந்தால் திருப்புறங்குன்றோம் முறியே அழகாக போகலாம். எதையாவது ஒன்று நான் சொல்கிறத கேட்குறாளா? எதுவுமே கேட்குறதில்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவள் இப்போ என்ன நினப்பில் இருக்கானே எனக்கு புரியலை. ஒருவேளை வீட்டு ஓனர் நீ வீடை காலி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு நான் ஒரு டீல் பேசிட்டு வந்திருக்கேன். அதை அவகிட்ட சொன்னேன். அதை உங்கள்கிட்ட நான் தனியாக சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். 6 மணி நிலையில் சொல்கிறேன். அந்த வீடை காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும் உங்களுக்கு? பணம் வேணுமா? இல்லை கரண்ட் பில் சேர்த்து கொடுக்கணுமா? இல்லை மாதம் ஒத்தி பணம் போக ஏதாவது வாடகை மாதிரி தரவா? எல்லாம் பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் நான். காரணம் என்னென்னா, அவள் இந்த சுமி பண்ணி விட்ட வேலை வீட்டுக்குள்ளே வச்சு அன்றைக்கி கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்ல அவள் உட்காந்து பேச அந்த வீடியோவை ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பார் போல். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதை என்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சொல்ல இதை பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. அதை ஹைலைட்டாகவே போட்டேன். 262K கொடுத்துருக்கேன் அந்த ஒரு வீடியோவுக்கு மாத்திரம். முந்தா நாள் நடந்த சம்பவம் அது எங்கே இருக்குது? எங்கே அந்த ஷார்ட்ஸே காணோம்? இந்த இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. நான் தயாராக இருக்கேன். நீ சும்மா வந்தால் மாத்திரம் போதும். இது இல்லை, இதுக்கு இன்னொன்று ஏதோ ஒன்று அது என் கண்ணுக்கு தட்டுப்படலை. சரி அதை நான் என்னான்னு பார்த்து சொல்கிறேன். அவன் அன்றைக்கி உட்காந்து பேசினான்ல, அந்த பேசின பேச்சு தான் இவ்வளோ தூரம். கெட்ட வார்த்தை பேசாதப்பா, கமாண்டு பண்ணுறவங்கள திட்டாதப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் படித்து சொல்லி திருப்பி அதை பேசுனதுனால நான் சொன்னேன், எப்போ ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண சொல்லிட போகிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்ததுக்கு அவள் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் தேனா சூனா பூனான்னு பேசினான். அந்த வீடியோவை யாரோ எடுத்துகிட்டு போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட காட்டியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லை அது என் கண்ணுக்கு இப்போ ஏன் தட்டுப்படாமல் போச்சு. அது ஒரு நல்ல வீடியோ, ஹைலைட்டாக அதுக்கு போயிருந்துச்சு. இங்கே பாருங்க, நான் பார்க்கும்போது வரமாட்டேங்குதே. அது எந்த சேனலில் போட்டது? சிக்காசூரி ஆஃபீஸியல் இல்லையா? இல்லை ஏன் சேனலை? ஒரு நிமிஷம் இருங்க, ஷார்ட்ஸில் தானே இருந்துச்சு அது. இப்போ கூட பார்த்தேனே அதை. இந்த இருக்குது 2.6 லட்சம் போயிருக்கு அந்த வீடியோ மாத்திரம். இங்கே பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு எச்சக்கலை தேனா முட்டை இவகிட்ட எல்லாம் பேச முடியுமா? நம்ம உன்னைய தாண்டி சொல்றேன், தேவையில்லாம இங்க உட்கார்ந்து அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம் பேசக்கூடாது. சும்மா எச்சக்கலை போ வெளியே சனியனே. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்த்தீங்களா? இந்த கேள்வி கேட்டதுனால தான் இப்போ பிரச்சனை முத்தி போயிருக்கு. இது நானே பார்க்கல. இந்த ஒரு வீடியோ மாத்திரம் 2.6 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இதை கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பார். இதை பார்த்துட்டு தான் நேற்று காலையில் போனவுடனே எப்போ வீடை காலி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்ட வார்த்தை. இப்போ தெரியுதா அவளை நான் ஏன் வீட்டுக்குள்ளே சூர்யா சொன்னாலே விடாத ஏற்கனவே இப்படி தான் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மாவோட உயிரை வாங்கினா இப்போ திருப்பி அதே கதை தான் உனக்கு வரப்போகுதுன்னு சொன்னால அது நெருங்கிக்கிட்டே வருதா? ஏன்னு கேளுங்க, எங்கள் அம்மா வீடுனா எனக்கு கோவில் மாதிரி. எங்கள் அம்மா வீடு தான் எனக்கு எல்லாமே. ஏதோ அங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் மன அமைதிக்காகத்தான் போய் ஒரு 6 மணிக்கு லைவ் போட்டுட்டு காலையில் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு வர்றேன். இப்போ அந்த வீடு எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? தவறான முடிவு ஏதோ ஒன்று எடுப்பேன். அப்போ என்ன ஆகும்? அவன் நினச்சது ஆயிடுச்சா? இவன் சொன்ன மாதிரி நடந்துருச்சா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவள் கால் எடுத்து வச்சு இப்போ என் மையன் தப்பிச்சுக்கிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே ஏற்ற நானும் அவன்கிட்ட காலையில் கெஞ்சின்னு கெஞ்சினேன், வேணாம்டா இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை ஆகி போச்சு, வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நானும் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசிட்டேன்டா, இனிமேல் அந்த அம்மா அந்த வீட்டுக்கு வராதுன்னு, நீ கூப்பிட்டு உன் வீட்டில் வச்சுக்கடா அப்படின்றதுக்கு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் பொண்டாட்டி தானே, உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள், ரெண்டாவது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அவன் நினச்சா அந்த வீட்டில் சைடில் மாடி எடுத்து அதுவும் சூர்யா தான் ஐடியா கொடுத்தா. சரிப்பா உங்கள் குடும்பத்தில் 2 பேருக்கு பிரச்சனைங்கிற சைடில் கூட மாடியை ஒதுக்கி விட்டு மேலேயே அவங்களுக்கு ஒரு அடுப்படி மாதிரி நீயே கட்டி கொடு, இல்லைன்னா அந்த வீட்டிலேயே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறட்டும், அச்சுவும் சுமியும் அங்கே இருக்கட்டும், உன் மையனும் உன் சின்ன மருமகளும் கீ வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொன்னான். அவன் அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான்.
அவன் இந்த வீட்டு பக்கமே அவங்க வரக்கூடாதுன்ட்டான். இவளை கேட்டால் நான் சுடுகாடு வீடு, அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேங்கிறா. மொத்தத்தில் என்னை அந்த எங்கள் அம்மா வீட்டை காலி பண்ண வைக்காமல் அவன் இங்கேருந்து போக மாட்டா போல். போகிறதா இருந்தால் சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டில் போயிருக்கணும். மூடையாக ஓரத்தில் பார்த்தா பையாக இருக்குது, கட்டப்பை எல்லாத்தையும் வச்சுட்டு வீடு அந்த படுத்த படுக்கையை கூட மடித்து வைக்கலை, எல்லாமே அப்படியே கிடக்கு. 3 நாளைக்கு முன்னால் வாங்கி கொடுத்த அந்த பொங்கலும் வடையவும் பாதியை தின்ட்டு பாதியை அப்படியே மடித்து கேரி பேக்கில் போட்டா போல். அது உள்ளக்க நுழைஞ்சா ஒரே சாம்பார் ஊசி போன நாத்தம், அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியலை. ஒரு பொங்கல் அதுவுமா இவளாவது வந்து அப்பப்போ தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு, பக்ரீத்து அப்படின்னு சொல்லி வீட்டை கழுவி விட்டு பத்தி பொருத்தி வச்சுட்டு போய்கிட்டு இருந்தா. இப்போ இவளையும் வரவிடாம ஆக்கிட்டாளா. எங்கள் அம்மா வீட்டு பாத்தியாவுக்கு வந்தப்போ சண்டையை போட்டு இனி இவன் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்கே வருவா, இவன் வர்றதில்லை. அப்போனா அவள் பார்க்கணும்ல. அவளும் அங்கே குடிச்சு போட்ட தண்ணி பாட்டில் கூட எடுத்து வெளியே போட வக்கில்ல, பூரா அப்படியே கிடக்கு. எங்கள் அம்மா இருந்தால் நேரத்தெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு பொங்கல் அதுவுமா அந்த அம்மாவுக்கு ஒரு 2 கரும்பு வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அது பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு பல்லு 2 பல்லு இருக்காது, இருக்கிற பல்லை வச்சு மென்று கடித்து துப்பி அது பாட்டுக்கு பொழுது போக்கும். ஒரு தீபாவளினா ஒரு சின்ன பட்டாசு வாங்கி கொடுத்தா பொருத்திக்கிட்டு தெரியும். இவன் வந்து உள்ளே நுழைஞ்சா அதோடு அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்த பலிகடை நான் தான் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். இது எதில் போய் முடியும்னு சொல்லி எனக்கு தெரியலை. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னா இவளும் வந்து சரி ஒரு 50 ரூபாய் கொடுப்போம், 1 ரூபாய் கொடுப்போம்னா இவளும் கை விலைக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறா. அவள் பார்த்தா கழுத்தில் இருக்க செயினை போட்டு அடமானம் வச்சு கூட சரி வீடு எப்போதைக்கு பிடிப்போம், இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவளும் நினைக்க மாட்டேங்கிறா. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து என் மண்டையை தான் உருட்ட போகிறாளுங்க. இது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி எனக்கே தெரியலை. நடக்கிறது நடக்கட்டும். பொங்கல் அதுமா நான் பொங்கலை கொண்டாடுறேன் வாங்க. இந்த இப்போ 1 மணி லைவ் போட போகிறேன், போட்டு முடிச்சுவிட்டு அதுக்கப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு அம்மா வீட்டில் சந்திப்போம். ஓகே பாய்.